இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே அழகான ஒரு ஹதீஸை தான் பார்க்க போகிறோம். நம்ம செஞ்ச ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பற்றி 4 பேர் பேசுறது நமக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். ஆனால் அதை விட சந்தோஷம் தரக்கூடிய ஒன்று தான் நம்ம செஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி மலக்குமார்கள் அல்லாஹு தாலா கிட்ட போய் சொல்லி அல்லாஹு தாலா நம்மளை பற்றி பேசுறது. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம வீடியோலையும் அந்த மாதிரி ஒரு அமலை பற்றி தான் பார்க்க போகிறோம். முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், அல்லாவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தாலா சில மலக்குமார்களை நியமித்துள்ளான். இவர்கள் இவ்வுலகத்தில் வலம் வந்து கொண்டே இருப்பார்கள். குறிப்பாக இவர்கள் திக்கர்கள் நடக்கும் மஜ்லிஸ்களை தேடி நடப்பார்கள். அப்போது ஒரு வீட்டில் குடும்பத்தினர்கள் இணைந்து திக்கர் ஓதினால் மலக்குமார்கள் அந்த வீட்டில் நுழைவார்கள். நேரம் செல்ல செல்ல அந்த வீட்டில் மலக்குமார்களின் வருகை அதிகமாகி முதல் வானத்தை தொடும் அளவுக்கு சூழ்ந்து கொள்வார்கள். கடைசியாக அந்த திக்கர் மஜ்லிஸ் முடிந்தால் அந்த மலக்குமார்கள் அல்லாவிடம் சென்று, யா அல்லாஹ், இந்த அடியானின் வீட்டில் உன்னை நினைவு கூறும் திக்கர்களை ஓதி இருக்கிறார்கள், உன்னிடம் துவா கேட்கிறார்கள் என்று கூறுவார்கள். அப்போது அல்லாஹு தாலா அவர்கள் என்ன துவா கேட்டார்கள் என்று கேட்பார்கள். அப்போது மலக்குமார்கள், யா அல்லாஹ், இவர்கள் உன்னிடம் சுவனத்தை வேண்டுகிறார்கள் என்று கூறுவார்கள். அப்போது அல்லாஹு தாலா மலக்குமார்களிடம், அந்த அடியான் சுவனத்தை பார்த்தார்களா என்று கேட்பார்கள். அப்போது மலக்குமார்கள் இல்லை என்று பதிலளிப்பார்கள். அப்போது அல்லாஹு தாலா பிறகு வேற என்னெல்லாம் துவா செய்தார்கள் என்று கேட்பார்கள். அப்போது மலக்குமார்கள், அவர்கள் உன்னிடத்தில் நரகத்தில் இருந்து பாதுகாவல் தேடுகிறார்கள் என்று கூறுவார்கள். அப்போது அல்லாஹு தாலா அவர்கள் நரகத்தை பார்த்திருக்கார்களா என்று கேட்பார்கள். அப்போது மலக்குமார்கள் இல்லை என்று பதிலளிப்பார்கள். வேறு என்னெல்லாம் துவா செய்தார்கள் என்று அல்லாஹு தாலா மீண்டும் கேட்பான். அப்போது மலக்குமார்கள், யா அல்லாஹ், அவர்கள் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று கூறுவார்கள். அப்போது அல்லாஹு தாலா, நீங்கள் சொல்லும் இந்த மஜ்லிஸில் என்னெல்லாம் துவா செய்தார்களோ அவர்களுக்கு நான் அனைத்தையும் தந்து விடுகிறேன் என்று கூறுவார்கள். அப்போது மலக்குமார்கள் கூறுவார்கள், யா அல்லாஹ், திக்கர் முடியும் வேளையில் கடைசியாக ஒரு அடியான் அந்த இடத்தில் வந்து அமர்ந்தார்கள், அவர்களுக்கு என்ன கூலி கொடுப்பது என்று கேட்பார்கள். அப்போது அல்லாஹு தாலா அவர்களுக்கும் இந்த முழுமையான கூலியை கொடுத்து விடுவேன் என்று கூறுவான். அல்ஹம்துலில்லாஹ், மலக்குமார்கள் இருக்கிற இடத்துல அல்லாஹு தாலா பரக்கத்தை அதிகரிப்பான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோட நம்ம கேட்குற துவாக்களையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி தர ஒரு அமல் தான் இது. ஃபஜர் தொழுகைக்கு பிறகோ இல்லைனா மஹரிப் தொழுகைக்கு பிறகோ இந்த மாதிரி நம்ம குடும்பத்தோடு உட்காந்து துவா செய்தோன்னா நம்மளை பற்றியும் வானவர்கள் அல்லாஹு தாலா கிட்ட பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் நம்ம துவா செய்தோன்னா அல்லாஹு தாலா அந்த துவா எல்லாத்தையுமே கபூல் செய்வான். அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.